ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் கிரேவி தான் செய்ய போறோம். பாருங்க, ஒரு 1/2 kg வந்து மட்டன் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் வேக வச்சு எடுக்க போறோம். மட்டனோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா கல்லுப்பு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு, அது ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா கிரேவி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் வேகறதுக்குள்ள நம்ம வந்து தேவையான மசாலா வந்து இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 லவங்கம், ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சனா சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 தக்காளி, கொஞ்சனா தேங்காய் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி ஆற விட்டு மிக்சி ஜார்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ இதுல எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மட்டன் வெந்துருச்சு. இப்ப நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பாருங்க, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். இதோடய நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தான் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கறி வேகிறப்ப உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாருங்க, எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச மட்டன் இதோட சேர்த்துக்கலாம். மட்டனும் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வைங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகு பொடி அப்படியே தூவிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம அரைச்சு வச்ச மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.